ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. பூரி மசாலா செய்கிறதுக்கு நான் இப்போது 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 4 பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போது இதுக்கு தேவையான வேறு பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த அளவு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு உரல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக தட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே உரலில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு 4 விசில் வச்சு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலை நல்லா உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக மசிச்சிடாமல் ஒரு சில இடங்களில் மட்டும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கடுகு நல்லா வெடித்து கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே நாம் தட்டி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சோம்பு 2யுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வெங்காயம் வாயில் கடிப்படுற அளவு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த பொரி மசாலா நல்லாயிருக்கும். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 பச்சை மிளகாய் மட்டும் கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு நான் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப சாஃப்டாக மசியாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டாலே போதும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் தக்காளி சேர்த்து செய்யும்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். சில நேரங்களில் உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது ஏதோ ஒரு டேஸ்ட்டு மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா பொருட்களும் சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் மிஸ் ஆகாமல் பூரி குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்து ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது பூரி மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற பூரி மசாலா அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நாம் சேர்த்துருந்த எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நாம் ஒரு கிண்ணம் எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவு அரைச்ச பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறமா அது இருக்கட்டும். இப்போ நாம் மூடியை ஓப்பன் பண்ணலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த டைமில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை இன்னொரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம்.
இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு திறந்தே வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருக்கேன். இந்த பூரி மசாலாவில் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பூரிக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.